இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஜர்தோசி டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா சாதி. ஸோ இந்த சாதி இல்லை தின் ஜர்தோசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது இருக்கிறதுலே ரொம்ப தின்னான ஜர்தோசி. இது யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி தெரியும். நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலைன்னா இது வந்து ஒரு செயின் பேட்டர்னில் தான் இருக்கும். இந்த சாதி ஜர்தோசி வந்து நிறைய கலரில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நக்ஷின்னு சொல்லுவாங்க. இது வந்து சாதியை விட கொஞ்சம் திக்காக இருக்கும், நல்லா ஷைனிங்காக, அதாவது கிளிட்டரியாக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பேட்டர்னில் நல்லாவே தெரியும். அதனாலேயே இதை ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக கேர்ஃபுல்லாக வந்து இதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஸ்டிச் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா சாதி, நக்ஷி 2 பார்த்துருக்கோம். இன்னொன்று ஒன்று இருக்குது கோரான்னு சொல்லிட்டு, அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இது நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கணும். அது சாதியாக இருந்தாலும் சரி, நக்ஷியாக இருந்தாலும் சரி, லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஈவனாக எல்லாமே ஒரே மாதிரியாக கட் பண்ணணும். மோஸ்ட்லி ஜர்தோசி எல்லாமே வந்து இந்த மாதிரி சீலிங் த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தின்னாக இருக்க நீடில். நான் வந்து இங்கே உட்டன் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் சேரணுன்றவங்க எனக்கு மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள்.